சுப்பிரமணி ஐயா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. இனிமேலாவது நீ குடும்பத்தோட சந்தோஷமா இரு. ஐயா, நான் விடுதலை ஆகிறது இருக்கட்டுங்க. வண்டிச்சோல சின்ராசுக்கு எப்பங்க விடுதலை? ஜெயிலர் ஐயா, சின்ராஸ் கேஸ் என்னாச்சுங்க? ஜெயிலர் ஐயா, வண்டிச்சோல சின்ராசுக்கு எப்பங்க விடுதலை? ஜெயிலரையா, சின்ராஸ் கேஸ் என்னாச்சுங்க? ஐயா, சின்ராஸ் கேஸ் என்னாச்சுங்க? சின்ராஜ், சின்ராஜ், ஜனாதிபதிக்கு நீ போட்டிருந்த கருணை மனு கூட தள்ளுபடி ஆயிடுச்சு. தூக்கு தண்டனை உறுதி பண்ணிட்டான். ஜெயலலிதா, என் பார்வதியை கடைசியா நான் ஒரு தடவை பார்க்கணும். முயற்சி பண்றேன். ராமர், அந்த அஸ்திகளை ரெட்டை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அப்பா, கல்யாணி, உங்க அஸ்தியை கரைக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஜெயலலிதா சார், 4 வருஷம் அந்த அஸ்தி கலசத்தை இங்க காப்பாத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இது இங்க இருக்க வேண்டாம். நானே இந்த அஸ்தியை வைகை ஆத்துல கரைச்சிட்டேன். வருவேன், நானே வந்து கரைப்பேன். என்ன சொல்றீங்க? வருவன் சொல்லணும்ல. அங்கிள், இல்லங்க, எங்க போறீங்க அங்கிள்? சின்ராஜ், சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் ஜெயில் இடம் இல்லை. ஐ எம் சாரி. பாப்பா வரைக்கும் விடு. அங்கிள், பிஸ்கெட் சாப்பிடுங்க. நீ ஒரு தூக்கு தண்டனை கைதி. எங்க அனுமதி இல்லாம எதையுமே சாப்பிடக்கூடாது. லக்ஷ்மி! லட்சுமி, 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 லட்சுமி. ஐயோ, எனக்கு பயப்படி வலிப்பு வந்துச்சு. அங்கிள், குழந்தைய பத்திரமா பாத்துக்க. வரேன். சின்ராசு ஐயா, அர்ஜென்ட் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. சின்ராஜ், வண்டிச்சோலையிலிருந்து உறவுக்கார ஒருத்தர் எனக்கு லெட்டர் போட்டிருக்கார். உன்னை தூக்குல போட்ட பிறகு உன் டெட் பாடி அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். உன்னை அவரே எரிச்சு
அவர் கையாலேயே உன் சாம்பலை வைகை ஆத்துல கரைக்கணும். யார் சார் அது? சந்தன பாண்டியனா? ஐயா எடுத்துக்கிட்டு வா. வேணும், அவன் அஸ்தி எனக்கு வேணும். சின்ராச தூக்கில போட்ட உடனே அவன் பணத்தை நான் கேட்டிருக்கேன். அவன் சாவுதாய் கையில நாய் போச்சு. அவனை எரிச்ச சாம்பலையாவதே கையால நான் கரைக்கணும். அப்பதான என் ஆத்மா சாந்தி அடையும். போய் அவன் பணத்தை கொண்டு வாங்க, போங்க. யாரோட அஸ்தியை யாரு கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்க பேர் என்ன? ராசு.